சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. ஆமா தோழர், இந்த பேங்க்காரங்க பண்ற அட்ராசிட்டியை விட இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க பண்ற அட்ராசிட்டி ரொம்ப ஓவராகவே இருக்கு தோழர். ஒன்றும் பண்ண முடியல. ஏகப்பட்ட பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸாக வந்துட்டு இருக்குது. நம்ம இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் கால் பண்ணுங்க தோழர். அவர்கிட்ட நிறைய பேசணுங்கிறீங்க, என்கிட்ட வந்து உட்காந்துருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்? இல்லை, இந்த விஷயத்தில் வந்துட்டு உங்களுடைய ஐடியாஸும் கொஞ்சம் தேவைப்படுது, அதுக்காக தான். சொல்லுங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க, அதாவது பேங்க் மாதிரி செயல்படக்கூடிய இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்களுடைய அட்ராசிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம், திருப்பூரில் ஒரு வீட்டு கடன் வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு உயர்த்தின ஒரு சம்பவங்கள் நடந்தது. கூட வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து இவங்க பணத்தை கடனாக கொடுத்துட்டு அது மூலயமா வசூலிக்கிறதுன்ற பேரில் அவங்களை ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணி அந்த பணத்தை வசூலிக்கிறாங்க. அதில் சில பேர் தற்கொலை பண்ணிக்கலாம், சில பேர் கிட்னி விற்கிற அளவுக்குலாம் போயிருக்கா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. இதை பற்றி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்துட்டு ஹவுசிங் லோனாக வந்துட்டு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க அந்த கடன் வாங்கினவருக்கே தெரியாம அவர் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் மற்றும் அவர் கட்ட வேண்டிய இஎம்ஐ டென்சர் காலத்தையும் மாற்றி அமைக்க அந்த பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்களால முடியுமா? இன் ஜென்ரல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்கள் இந்த லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது லோன் அக்ரிமெண்ட் கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை உங்களுக்கு நோட்டீஸ் கொடுன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி கிளாஸஸில் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சைன் பண்ணணும். இப்போல்லாம் எத்தனை பேர் நம்ம லோன் அக்ரிமெண்ட்டை பார்த்து படித்து அதுக்கப்புறம் சைன் பண்ணுறோம்? நமக்கு அவசரத்துக்கு காசு தராங்களா அப்படின்னு பார்த்துட்டு சைன் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க முதல்ல லோன் அக்ரிமெண்ட் கிளாஸை தெளிவாக படிங்க. படிச்சுட்டு நான் இன்கேஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு முதல்ல போய் அந்த கன்சர்ன் பேங்கர் கிட்ட உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரெமெடி கிடைக்கும். இன் ஜென்ரல் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற கன்சர்ன் எப்போ ரைஸ் ஆகுது அப்படின்னா, ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்றது. ஆர்பிஐ வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி இந்த ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு பேங்க்கும் சரி இல்லை ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சரி அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணும், இல்லை சேஞ்ச் பண்ண சான்சஸ். இப்போ கூட அவங்களால வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்க ஒழிய இந்த ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. இஎம்ஐ அமௌண்ட்டை அவங்களுக்கு சேஞ்ச் பண்ண ரைட்ஸும் கிடையாது. சரி, 3 மாசம் இஎம்ஐ கட்டல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கடன் வாங்கப்பட்டவருடைய வீட்டு முன்னாடி போயிட்டு பிளக்ஸ் மூலியமா இல்ல பெயிண்ட் மூலியமா இந்த வீடு கடனால் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு எழுதி வச்சு சில பிரைவேட் பினான்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து செய்யறாங்களே, இதெல்லாம் சரியா? இவர்கள் செய்யறதுடைய நோக்கம் வந்து சொத்தை அபகரிக்கிறதா? இப்போ நீங்கள் இஎம்ஐ பே பண்ணலை அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரெகுலராக வந்துட்டே இருக்கும். நீங்கள் பே பண்ணல, இஎம்ஐ டிஃபால்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் போய் நீங்கள் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களோட நான் பேமெண்ட்டை கட்ட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போவும் உங்களால் கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் பேங்க் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட லோனை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்குது, ஏன்னா ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் லோன் பே பண்ணலை அப்படின்னா ஒரு 90 டேஸில் உங்கள் லோன் அக்கௌண்ட்டை நான் பெர்ஃபார்மன்ஸ் அசெட்டை வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த லோனை எப்படி ரெக்கவர் பண்றதுங்கிற மெஷர்ஸை கோர்ட் மூலமா வந்து அவங்க எடுப்பாங்க. இப்போ பெரும்பாலும் எல்லா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சரி பேங்க்கும் சரி இந்த வரைக்கும் வெயிட் பண்றது கிடையாது. இந்த மாதிரி அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க. 90 டேஸ்க்குள்ளேயே வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க, என்ன ரெக்கவர் பண்ண மெஷர்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ கேட்பாங்க. ஆனா எல்லாம் லீகலி தான் எடுப்பாங்க. ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யுது, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பாரோவர் சைடும் இருக்கு, அதே மாதிரி பேங்க் சைடும் இருக்கு. இப்போ நமக்கு தெரியும் நம்ம பே பண்ணல அப்படின்னு. சோ நம்ம அட்லீஸ்ட் அந்த டைம்ல பேங்க்குக்கு போயிட்டு அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவது பே பண்ணி அவங்க கிட்ட ரீஸ்ட்ரக்சர் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா பேங்க் அதோட ரெமெடி மெஷர்ஸ் எடுக்கதான் செய்யும். பாரோவர் டிஃபால்ட் பண்ணாங்க அப்படின்னா கடனை பே பண்ணல இல்ல கடனை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக எந்த பேங்க் மேலயும் நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மேலயும் நம்மளால கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அது அவங்களோட டியூட்டி, ரெக்கவரி மெஷர்ஸ் தான் அது. நீங்க கடனை பே பண்ணுங்கன்னு உங்ககிட்ட மறுபடியும் இன்சிஸ்ட் பண்றது. சோ நம்ம தான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் லோனை வந்து பே பண்றதுக்கு. மேபி அப்படி சொல்ற விதம் வந்து தப்பா இருந்துச்சு, இல்லீகலா இருந்துச்சு அப்படின்னா வேணா நம்ம ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸோட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். உங்களோட ப்ராப்பர்ட்டியை ஜஸ்ட் லைக் தட் யாரும் வந்து அப்படி அபகரிக்க முடியாது. அப்படி ஃபிளெக்ஸ் வச்சாலும் சரி, அப்படி எழுதியிருந்தாலும் கட் அவுட் வச்சாலும் சரி, எல்லாமே தப்பு. உங்க ப்ராப்பர்ட்டியை அவங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்க, அப்டைன் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும், நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், அண்ட் பெர்மிஷன் வாங்கணும் கோர்ட் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்காம அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும்.
இருக்கணும், நோட்டீஸ் வரணும். நோட்டீஸ் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் கிட்ட போய் நீங்க பேசுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பே பண்ணிட்டேன், நீங்க பேசுங்க, நீங்க கண்டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க சொல்றத பேங்க் கிளியரா கேட்கணும் அப்படிங்கிறது தான் பாரோவரோட ரைட். ஸோ உங்களோட ரைட் நீங்க கிளியரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதையும் மீறி அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டோட பர்மிஷன் வாங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போய் உங்களோட உரிமை என்ன, உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா கோர்ட் உங்க தரப்பு நியாயத்தையும் கண்டிப்பா கேட்கும், உங்களுக்கு உண்டான நீதியும் வழங்கும். உங்களோட ப்ராப்பர்ட்டியை ஜஸ்ட் லைக் தட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி யாராலையும் அபகரிக்க முடியாது. அப்படி அபகரிச்சாலும் சட்டப்படி தப்பு. சரி, இந்த மாதிரி வந்து பிரைவேட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு அட்ராசிட்டி பண்ணும்போது இவங்க மேல காவல்துறையில புகார் கொடுக்க முடியுமா? அது இல்லாம வேற எங்கெங்கெல்லாம் இவங்க மேல புகார் கொடுக்கலாம்? இன் ஜென்ரல் நீங்க கடனை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக உங்களால அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்க கடனை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ற விதம் தப்பா இருந்துச்சுன்னா அப்போ உங்களால அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ரைட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நீங்கள் கடனை செலுத்துங்க அப்படின்னு மட்டும் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணாலோ இல்லை உங்களை மறுபடியும் உங்களை தொல்லை பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்குண்டான கம்ப்ளைண்ட்டை ப்ராப்பர் ரெக்கார்ட் எவிடன்ஸோடு நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இன் ஜென்ரல் நீங்கள் ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கிரிமினல் இன்டென்ஷனில் பண்ணுறாங்களா, அவங்கள வந்து ரொம்ப மறுபடியும் வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா, இல்லை அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லை அவங்களோட நோக்கம் வேறையா இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு ப்ராப்பரா ரெக்கார்ட்ஸ் டெஸ்டிமனிஸ் சேகரிங்க. அதாவது உங்களுக்கு இதை நேரில் பார்த்தவங்க உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்களா, ரெக்கார்ட் பண்ண இப்போ எல்லாருக்கிட்டையும் மொபைல்ஸ் இருக்கு, கேஜெட்ஸ் இருக்கு, நீங்க முதல்ல அவங்க பேச ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸையும் வச்சுட்டு நீங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான நியாயம் கிடைக்கும். சரி, ஃபைனான்ஸ் கம்பெனியில வந்துட்டு இந்த மாதிரி அவமதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட பேங்க் மேலேயோ அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மேலேயோ புகார் கொடுத்து அவர் இழப்பீடுகள் ஏதாவது கேட்க முடியுமா? தாராளமாக கேட்க முடியும். இன் ஜென்ரல் அது வந்து ஆர்பிஐயோட டிஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு வந்து இழப்பீடு வழங்குறது. முதல்ல நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் உங்களோட என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதையும் ஒரு தகுந்த ஆதாரத்தோடு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான இழப்பீடும் சரி நஷ்டஈடும் சரி உங்களுக்கு தகுந்ததாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆர்பிஐயும் சரி கோர்ட்டும் சரி கன்சிடர் பண்ணுவாங்க. சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். பட் இன் ஜென்ரல் நீங்கள் லோன் எடுக்கிற நீங்கள் தான் வந்து உஷாராக இருக்கணும். லோன் அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பற்றியும் சரி பேங்க் பற்றியும் சரி விசாரிங்க. இன்கேஸ் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ரெக்கவரி மெத்தட்ஸ் என்ன, அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்ன, இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி ஹாரஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நீங்கள் தயவு செஞ்சு போய் லோன் வாங்குங்க. லோன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் உள்ள இன்வால்வ் ஆகி பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தாக்கா மறக்காம மதீஸ் லீகல் லென்ஸை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. முன்னாடி இருக்கிற ஓனர்ஷிப் இப்போ பிரசன்ட்ல அந்த ரீசெண்ட் லாஸ்ட் பட்டால இருக்கிற பேரும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு நீங்க செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் பட்டால வந்து ஒரு 2-3 பேர் இருந்துச்சு, ஆனா டாக்குமெண்ட்ல ஒருத்தரோட பேர் மட்டும் தான் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன் மற்றவங்க எல்லாம் சைன் பண்ணல அப்படின்னு டீடைல்ஸ் கிட்ட வெரிஃபை பண்ணுங்க. ஸோ பட்டா வந்து எக்ஸ்டென்ட்டுக்கும் சரி யாரோட பேர்ல இருக்க ஓனர்ஷிப்புக்கும் சரி அது வந்து அக்ரிகல்ச்சர் நஞ்ச லேண்டா புஞ்ச லேண்டா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு குரூஷியல் டாக்குமெண்ட். இப்பெல்லாம் பட்டா இல்லாமல் ரெஜிஸ்டரே பண்ண முடியாது.